திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பிக்கும் நாளில் இன்னும் ஒரு புனிதரை நினைவு கூற உள்ளோம். கடந்த வெள்ளியன்று பாடகர்களின் புனிதையான சிசிலி அம்மாவின் நினைவு நாள். அவர்கள் தன்னுடைய மரணம் வரையிலும் கடவுளை பாடிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பாடகர் குழு நாங்களும் ஆலயத்தில் இறைவனை பாடி புகழவும் இறைமக்கள் அனைவரும் பாட எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவதற்கு நன்றியாகவும், சிசிலி அம்மாவை போல் நாங்களும் எங்கள் இறுதி காலம் வரை இறைவனை புகழ்ந்து பாடிட இந்த திருப்பலியை எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நின்று நிலைத்திட வேண்டாமா, வேண்டாமா, இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அனைத்திற்கும் ஆண்டவராம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து நம்முடைய இதயத்தின், இல்லத்தின், குடும்பங்களின், நம்முடைய பங்கின் அரசராக இருக்கின்றாராம். அவரை அரசராக, அவர் வழியில் நாம் செல்ல அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள நாங்கள் மெய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகி இன்று உமது அருள் காவலை நாங்கள் பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கனைத்திலிருந்தும் காத்தருவீராக.
இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக அன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உட்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பதிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளி. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல இன்றும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம் யாம், உம்மை வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் குறித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனை ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
வாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தோம் திருமகனில் அனைத்தையும் நீர் புதுப்பிக்க திருவுளமானே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் மானிட மகனே தொன்மையுடையவராகவும் ஆட்சியும் என்றென்றைக்குமான நிலையான மாட்சியுடைய அரியணைக்கு உரியவராகவும் உயர்த்தப்படுதலை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இறைவன் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர், அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரையும் என்றும் உள்ளதாகும். அதற்கு முடியவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம், இணையில்லாதவர் தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். வாருங்கள் புகழ் பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். நன்றியோடு அவர் முன்னே மகிழ்ந்து சென்றிடுவோம். புகழ்ச்சி நிறைந்த பாக்கள் இசைத்து அவரை போற்றிடுவோம். ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம், இணையில்லாதவர் தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். ஏனெனில் அவர் ஆண்டவர், மாண்பு மிக இறைவன். மலைகளும் கடலும்
அவரே. நம்மை படைத்த ஆண்டவர் முன் காற்பணிந்திடுவோம். ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம் இணையில்லாதவர். தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். இன்றைய இரண்டாம் வாசகமானது வாழும் இறைவனின் ஒரே மகனும் நம் மீட்பருமான கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்போது அவரை ஊடுருவ குத்தியோர் முன்னிலையில் துவக்கமும் முடிவுமான இறையாட்சி இம்மண்ணகத்தை நிரப்பும் என எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 5-8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் நற்செய்தி
தொகுப்பு 18 இறை சொற்றொடர்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்காதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அனைத்திற்கும் ஆண்டவராம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடுகின்ற வேளையிலே கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறுவதில் உள்ளபடியே மகிழ்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய வெற்றியிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவன் கூறிய வார்த்தைகள் இவை. உலகிலேயே மன்னர்கள் என்று 3 பேரை மட்டுமே சொல்ல முடியும். ஒருவர் மகா அலெக்சாண்டர், மற்றொருவர் நெப்போலியன் ஆகிய நான், மூன்றாவதாக நாசரேத்தூர் இயேசு என்று அவன் சொல்கின்றான். இப்படி மம்மதியிலே சொன்ன அவன் வாட்டர்லூ என்கின்ற அந்த இடத்தின் போரிலே தோற்று போகின்றான். தோல்வியை அடைந்த பிற்பாடு அந்த தோல்விக்கு பிறகு அவன் சொன்ன வார்த்தை, இதோ நெப்போலியனாகிய நான் வீழ்ந்து விட்டேன். மகா அலெக்சாண்டர் என்று சொன்னப்பட்டவருடைய எலும்புகள் தான் இன்று இருக்கின்றன. ஆனால் இத்துணை நூற்றாண்டுகளாக என்றுமே நிலையாக இருக்கக்கூடிய அரசர் கிறிஸ்து அரசர் தான். நாங்கள் போரினாலும் வாளினாலும் அச்சுறுத்தினாலும் அரசை கட்டி அமைத்தோம். ஆனால் அன்பினால் கட்டி அமைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு அன்பின் அரசர் என்று அவன் சொன்னான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து ஒரு அரசர் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நாம் பார்த்தோம் என்றால்
லூக்கா நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே இயேசுவினுடைய பிறப்பை பற்றி கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்னபோது 32, 33 ஆகிய இறை வசனங்களிலே நாம் காண முடியும். அங்கே அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதையே தான் இன்றைய இறை வாசகமும் நமக்கு சிறப்பாக வலியுறுத்துகின்றது. முதல் வாசகத்தில் தானியேல் தன்னுடைய காட்சியிலே அவர் கண்டதிலே அவர் சொன்னது, அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது, அவரது அரசு அழிந்து போகாது அப்படின்ட்டு. இரண்டாம் வாசகத்தில் திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் திருத்தூதர் யோவான் அவருடைய காட்சியிலும் அவர் சொல்கின்றார். இறுதி வார்த்தை 8ஆம் வசனம், அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான எல்லாம் வல்லவர் அவரே, முக்காலத்தையும் கடந்தவராக எக்காலத்திலும் அரசராக இயேசு ஆண்டவர் இருக்கின்றார் என்பதனைத்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சிறப்பாக வலியுறுத்துகின்றன. அதே போலவே லூக்கா நற்செய்தியினுடைய அந்த இறுதி பகுதியிலே நல்ல கல்லனை பார்த்து இயேசு சொல்வார். அவன் நல்ல கல்லன், இறுதியிலே அவன் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட போது இயேசுவை பார்த்து சொல்வான், நீ ஆட்சி உரிமையில் வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்கின்ற போது இயேசு சொல்வார், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த விதத்தில் பார்த்தோம் என்றால் கிறிஸ்து அரசருடைய ஆட்சி என்றுமே நிலையாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்து அரசருடைய மகுடம் எது? மகுடம் எது? முள்முடி. அவருடைய சிம்மாசனம் சிலுவை. ஆகவே தான் பிலாத்து அதை அங்கீகரிக்கின்ற விதத்திலே தான் அந்த ஒவ்வொருடைய அந்த சிலுவையிலே அறையப்படுகிறவர்களுடைய குற்றங்களை பற்றி கூறுகின்ற போது அந்த வார்த்தைகளைத்தான் சிலுவையிலே எழுதி வைப்பார்கள். அதே வார்த்தை தான் இன்றும் இருக்கின்றது. என்ன? INRI அப்படின்னா இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசர். அவரை பற்றி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக இதுவும் இருந்தது. ஆகவே இயேசு பிலாத்து இன்னும் அதிகமாக பிரகடனப்படுத்தி அவர் யூதர்களின் அரசர் என்று சொல்கின்றார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் அனைத்திற்கும் அரசராக ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற விழாவினை தான் கொண்டாடுகின்றோம். ஆகவே சிலுவை தான் அவருடைய சிம்மாசனம், முள்முடி தான் அவருடைய மணிமகுடம் என்று நாம் சொல்லுகின்ற போது இவருடைய அரசானது வித்தியாசமான அரசு. ஆகவே தான் நாம் காண்கின்றோம் இவரை பற்றி இயேசு பிலாத்து நடந்த உரையாடலைத்தான், அவர்களிடையே நடந்த உரையாடலைத்தான் நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அப்படியானால் நீர் அரசன் தானா என்று சொல்கின்ற போது இயேசு சொல்வார், அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை, உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி. ஆகவே அவருடைய அரசு உண்மையின் அரசாக இருக்கின்றது. ஆகவே தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் தோமாவிடத்தில் நீர் செல்லும் வழியே எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று சொல்கின்ற போது வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட வழியை நமக்கு காண்பிக்கின்றவராக,
வாழ்வை நமக்கு தருகின்றவராக, உண்மையின் பாதையை, நேரிய வழியை நமக்கு காட்டுகின்றவராக கிறிஸ்து அரசர் இருக்கின்றார். அவருடைய அரசானது அன்பின் அரசாக, அன்பினால் ஆட்சி செய்யப்படுகின்ற அரசாக இருக்கின்றது. இதைத்தான் நாம் மத்தேயு நற்செய்தியில் 25ஆம் அதிகாரத்தில் அந்த நடுத்தீர்வையின் போது நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி சொல்கின்ற போது இயேசு அழகாக சொல்வார், சின்னஞ்சிறிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், இவற்றை செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்று அழகாக சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே இது அன்பின் அரசு. அதே போலவே ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளார். அவருடைய பெயரை பற்றி சொல்கின்ற போது முக்கியமாக இறுதி வார்த்தை சொல்லும், அவர் அமைதியின் அரசர் என்று. ஆகவே இதுதான் இயேசு அரசனுடைய வித்தியாசமான அரசு. அன்பின் அரசு, உண்மையின் அரசு, அமைதியின் அரசு. இந்த அரசை தான் நிறுவ இறைவன் விரும்புகின்றார். ஆகவே இந்த அரசரை நாம் நம்முடைய இதயத்தின் அரசராக ஏற்றிருக்கின்றோமா? இதயத்தின் அரசராக ஏற்றிருக்கின்றோம் என்றால் உண்மைக்காக, அன்புக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, அமைதிக்காக நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்றவர்களாக நாம் இருப்போம். அப்படி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய இல்லத்தின் அரசராக இருக்கின்றார் என்றால் அன்பு ஆட்சி செய்யக்கூடியமாக, ஒருவரை அதிகாரம் செய்யாமல் அங்கு அன்பு நிறைவாக இருக்கக்கூடியதாக, நான் சொன்னதுதான் சரி என்கின்ற விதத்தில் அகந்தையிலே இல்லாமல் அன்பினால் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கக்கூடிய குடும்பமாக இருக்கின்ற போது கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தின் அரசராக இருக்கின்றார். பங்கு என்கின்ற பெரிய குடும்பத்தில் குறிப்பாக அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசாமல், பணி செய்யக்கூடியவர்களை பற்றி, குறிப்பாக அன்பிய பொறுப்பாளர்களாக இன்னும் பல்வேறு நிலையிலே பல்வேறு இயக்கங்களிலே உறுப்பினர்களாக இருந்து பணியாற்றுகின்றவர்களை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லாமல், உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் அன்போடும் அமைதியோடும் இருக்கின்ற போது நாம் கிறிஸ்து அரசருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். கிறிஸ்து அரசர் நம்மை ஆள்கின்றவராக இருக்க முடியும். ஆகவே கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை இன்று கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் நம்முடைய வாழ்விலே யோசித்து பார்ப்போம். நம்முடைய நம்முடைய இதயத்தின் அரசராக இருக்கின்றாரா? இல்லத்தின், குடும்பத்தின் அரசராக இயேசு இருக்கின்றாரா? மூன்றாவதாக, நம்முடைய பங்கு என்கின்ற பெரிய குடும்பத்தின் அரசராக இயேசு இருக்கின்றாரா? இருந்தது என்றால் அங்கே அன்பிற்கு முதலிடம் இருக்கும், அமைதிக்கும் முதலிடம் இருக்கும், உண்மைக்கு முதலிடம் இருக்கும், நீதி நேர்மை போன்ற நற்பண்புகளுக்கு முதலிடம் இருக்கும். அப்போதுதான் நாம் இயேசு எங்களின் அரசர், தாவீதின் அரசே வாழி என்று சொல்வதற்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியும். அத்தகைய விதத்தில் வாழ அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மண்ணை படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது ஏற்றி கொண்டார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று மரியாத வாழ்வில் நிலைத்திடுவேன். பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது ஸ்டீஃபன் ஜான்சி கருத்துப்படி அந்தோணிசாமி, அந்தோணியம்மாள், பிளவேந்திரன், ஜான் போஸ்கோ இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, திரேசா கருத்துப்படி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ் எலிசபெத் கருத்துப்படி பேரன் ஆண்ட்ரஸ் வெல்ஃபர்டுடைய நற்சுகத்திற்காகவும், அமளி செல்வராஜ் கருத்துப்படி அந்தோணிராஜ், பொறுமியம்மாள், மதலைமுத்து, சூசை மேரி, இருராஜுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மறைக்கல்வி ஆசிரியை சகாய மேரி அவர்களுடைய நற்சுகத்திற்காகவும், பலவேந்திரன் ஆரோக்கியமேரி கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்திற்காகவும், வின்சென்ட் அந்தோணிராஜ் மற்றும் தனசீலி கருத்துப்படி மரித்த ஃபெலிக்ஸ் மரிய லூயிஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், பெரியசாமி சுதாமேரி கருத்துப்படி நித்யா விமல்ராஜ் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், ஜெசிந்தா வில்லியம் டேவிட் கருத்துப்படி ரீட்டா மேரி பிச்சைமுத்து உடல் சுகத்திற்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், சேவியர் புஷ்பராஜ் கருத்துப்படி மரிய ஜோஸ்பின், அற்புத மேரி, மரிய ஜோசப் குருசாமியுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கிய மேரி கருத்துப்படி நன்றியாகவும், லாரன்ஸ் அமல்யா, சார்லஸ் கேத்ரின் கருத்துப்படி நன்றியாகவும், ராஜபிரபு கருத்துப்படி பரிமிளா கோபு மற்றும் குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், சுலோச்சனா கருத்துப்படி கிறிஸ்துராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாகவும், திரேஸ்மணி கருத்துப்படி மோகன் பிரேமா உடல் நலனுக்காகவும், ராஜன் பிரியா கருத்துப்படி அமுதா பெரிய கருப்பு இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஹென்றி பிலோமின்ராஜ் கருத்துப்படி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அருள்மேரி கருத்துப்படி இயேசுதாஸ், முத்து, கிளாரம்மாள், சௌரிமுத்து, மதுரை மேரி, சின்னப்பன், பால்ராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தாமஸ் குடும்பத்தார் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகும், பாபு ஜெயக்குமார் ஜெனிஃபர் கருத்துப்படி ஆஞ்சலின் மேரி உடல் சுகம் பெற வேண்டியும், மதன் சோனியா கருத்துப்படி சமாதானம் அவர்களுடைய 30ஆம் ஆண்டு நினைவில் மற்றும் மரித்த ஜோசப் அண்ணாதுரை, குருநாதன், கண்ணம்மா, உத்திரிக நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் நேர ஆன்மாக்களுக்காகவும், நிர்மலா குடும்பத்தார் கருத்துப்படி ஜேம்ஸ், மனுவேல் மேரி, ஜெகநாதன், துரைராஜ், பால்ராஜ் மற்றும் உத்திரிக நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நேர ஆன்மாக்களுக்காகவும், அருள் பிரகாசம் அவருடைய கருத்துப்படி மரித்த இசபெல்லா இறுதிமேரி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அந்தோணி அருள் ஜெயராஜ், ரெக்ஸ்லின் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், ரஃபேல் அந்தோணி முத்து, ஜோஸ்வின் மேரி, மரிய புஷ்பம், வல்லாள மகராஜா, ராஜா, பத்மா மற்றும் உத்திரிய நிலை ஆன்மாக்களுக்காகவும், ஜோவின் கிளமதி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், செல்வன் சோஃபியா இவருடைய கருத்துப்படி மரித்த பால்ராஜ், கேத்ரின், அந்தோணிசாமியுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய அன்பின் அரசராக, அமைதியின் அரசராக இருக்க அருள் வேண்டி நாம்
இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எமது திருத்தந்தை ஆயர்கள் துறவரத்தோர் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்திடவும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை காத்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா, இம்மை வேண்டுகிறோம். இறைவா, உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். மக்களின் தேவைகளை உணர்ந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்று இறைவா, உம்மை வேண்டுகிறோம். இறைவா, உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலில் இறைவா, கிறிஸ்து அரசரின் ஆட்சியும் மண்ணில் மலரவும், வறுமையோ நோய்களோ மக்களை அணுகாது வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா, உம்மை வேண்டுகிறோம். இறைவா, உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆற்றல் அளிக்கும் நாயகனே இறைவா, உமது புகழை பாடும் பாடல் குழுவினர் உமக்காக தங்களை அர்ப்பணித்து என்னாலும் உம்மை பாடி புகழ வருள வேண்டும் என்று இறைவா, உம்மை வேண்டுகிறோம். இறைவா, உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்து வருகின்ற அனைத்து நலன்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மக்கள் நன்றி கூறுகின்றோம். நீரே எங்கள் இதயத்தின் அரசராகவும் இல்லத்தின் அரசராகவும் குடும்பத்தின் அரசராகவும் என்னும் பங்கு என்கின்ற பெரிய குடும்பத்தின் அரசராகவும் இருந்து உண்மை, அன்பு, நீதி, நேர்மை
அமைதி போன்ற பண்புகளை நாங்கள் வாழ்வாக்க அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே கோயில்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில் இறைவன் என்றென்று வாழ்த்து தருவாராக. வசந்தராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாருமே தந்தே என்னை தந்தே இன்றும் என் வாழ்வு உன்னோடுதான் படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் முந்தன் கை வண்ணம் கோயில்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே இயற்கை உணர்வு ஓவியம் இணையில்லாத காவியம் அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதில் ஒரு ஆகமம் உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உங்கில்லமே அது என்னாலும் படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உங்கள் கை வண்ணம் கோயில்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே கோயில்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் இருக்கிறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்களும் அக்கொப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தையலத்தால் அறிவுப்படைவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பழி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஆகும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் திடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் ஓமாது இறப்பினை அறி எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களை, இன்னும் இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் ஆகிய நாட்களை கொண்டாடுகின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும் சுவாமி. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபித்திருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக, இன்னும் இந்த நவம்பர் மாதத்தின் இறுதி ஞாயிறாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே இதோ நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்காக, இன்னும் யாரும் நியாத ஆன்மாக்கள், ஒத்திருக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீரே உமது திருமுக ஒளியினுள் அவர்கள் அனைவரையும் வரவேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் தூய தோமையார் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைவனுடைய அரசான அன்பின் அரசு, நீதியின் அரசு, உண்மையின் அரசு, அமைதியின் அரசு இவ்வுலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமலும் திருவையின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்துள்ள திருடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்கின்றது. என்றென்றும் அரசராக இருக்கக்கூடிய தெய்வமும் இவரே. இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தம் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு. வயல்வெளி மலர்களையும் அந்த வானத்து பறவையையும் காப்பது எனது இறைவன் என்றார். என்னை அவர் மறப்பாரா? தன்னுடைய பிள்ளைதனை மறப்பாரா? இது நிச்சயம் என்றும் சத்தியம், இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவாதன் கண்ணின் மணி போல என்னை காப்பார். வறுமையில் பலிகளையும் வரும் நோய்களின் வேதனையும் உணர்ந்தவர் எனது இறைவன் என்றால் என் மனம் தெரியாதா? என்னுடைய கவலைகள் புரியாதா?
எங்கும் சத்தியம், இது நிச்சயம், எங்கும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவாதன், கண்ணின் மணி போல என்னை காப்பார். வயல்வெளி மலர்களையும் அந்த வானத்து பறவையையும் காப்பது எனது இறைவன் என்றால் என்னை அவர் மறப்பாரா? தன்னுடைய பிள்ளைதனை மறப்பாரா? கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருவழிபாட்டின் ஆண்டின் இறுதி ஞாயிறு என்று அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த வாரத்திலே திருநாட்கள் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திருத்தூதர் புனித அந்திரேயாவுடைய விழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம். திருவழிபாட்டு நிகழ்வுகள் நாளை திங்கள் மாலை 5:45 மணிக்கு கல்லறையில் ஜெபமாலையும், அதனை தொடர்ந்து 6 மணிக்கு திருப்பலியுமானது நடைபெறும். இந்த வாரத்தில் செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும், புதன், சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பித்தவர்கள் அதே போலவே வெள்ளிக்கிழமை அன்று புனித செசிலியம்மாள் பாடகர் குழுவின் பாதுகாவலியாம் புனித செசிலியம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடினோம். ஆகவே பாடகர் குழுவினர்கள் அனைவருக்கும் நம்முடைய திருநாள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று புனித அகுஸ்தினார் சொல்வார். ஆகவே அந்த விதத்தில் இறைவனை பாடி புகழ இந்த பாடகர் குழுவினர் திருவழிபாட்டிலே இன்னும் நாம் சிறப்பாக பங்கேற்க உதவி செய்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்குமே மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, கடந்த வாரம் கரும்தம்பட்டியிலே விவிலிய புதையல் 2024 போட்டிகள் நடைபெற்றது. பங்கேற்ற அனைவருக்கும் அதே போலவே ஒரு சில பெற்றோர்கள் அழைத்து வந்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே 4 பேர் பரிசினையும் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறப்பான விதத்தில் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மறைக்கல்வி வகுப்புகள் வழக்கம் போல் நடைபெறும். விவிலிய ஞாயிறு போட்டிகளிலிருந்து அக்டோபர் மாதத்திலிருந்தே போட்டிகள் இப்படி என்றே சென்று விட்டது. இந்த வாரத்திலிருந்து வழக்கம் போல வகுப்புகள் இருக்கும். நாட்கள் இப்போது திரும்பவும் குறைந்து கொண்டிருக்கின்றது இந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை. ஆகவே பெற்றோர்கள் இன்னும் கவனம் செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மறைக்கல்வி வகுப்புகள் வழக்கம் போல் நடைபெறும். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 22ஆம் தேதி அன்று அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டமானது நடைபெற்றது. இதில் பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக இதுவரை குடும்ப விவரப்பட்டியல் 177 தான் வந்திருக்கின்றது. ஏறக்குறைய 350 குடும்பங்கள் நம்முடைய பங்கிலே இருக்கின்றது. அப்படின்னு பார்க்கின்ற போது 50% தான் வந்திருக்கு. இன்னும் அது 50% வரவில்லை. அதே போலவே கல்லறைக்காக ரூபாய் 500 குறைந்தபட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதன்படி இதுவரை முன்பாக வசூல் செய்யக்கூடிய திரு பாபு ஆரோக்கியநாதன் இவர்களிடம் ரூபாய் 21,500 என்னிடம் 11,500 ரூபாய் ஆக மொத்தம் 33,000 மட்டுமே வந்திருக்கின்றன. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் செலவு எவ்வளவு ஆச்சுன்னு, 87,000 ரூபாய். ஆகவே தயவுசெய்து இன்னும் கொடுக்காதவர்கள் கொடுக்கவும். அன்பிய பொறுப்பாளர்களிடத்திலும் அறிவுறுத்தி இருக்கின்றேன். இந்த 2 பணிகளையும்
உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து அவர்கள் அந்த குடும்ப விவரப்பட்டியலையும் அதை போலவே இந்த கல்லறைக்கான தொகையும் வசூலிக்க வருவார்கள். 500 என்பது குறைந்தபட்சம் தான். ஆகவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே ஒரு 5 ஆண்டுகள் அளவாக இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடிக்கொண்டு வரவில்லை என்ற ஒரு குறை இருந்ததாக சொன்னார்கள். ஆகவே இந்த ஆண்டு பலருடைய வேண்டுகோளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி கீதங்கள் உங்கள் இல்லங்களிலே பாடி வந்து குழந்தை இயேசுவை கொண்டு உங்களுடைய இல்லத்திற்கு வருவோம். ஆகவே 1ஆம் தேதியிலிருந்து இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி கீதங்கள் கேரல்ஸ் ஆனது உங்களுடைய இல்லங்களுக்கு வருகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே தூரமான இடங்களுக்கு மாலை 4 மணிக்கே செல்கின்றோம். அந்த விதத்தில் இந்த வரக்கூடிய வாரத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இடத்தை நான் சொல்கின்றேன். நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கோம், அதனால் அடுத்த வாரம் அதை சொல்வோம். அதே போலவே நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் அது பகிரப்படும். ஆகவே அந்த அன்பியத்தின் பொறுப்பாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே இன்னும் இந்த கேரல்ஸ் பாட விருப்பமுள்ள இளைஞர்கள், ஏன்னா பசங்களுக்கெல்லாம் ஆஃபேலி எக்ஸாம் இருக்கும், ஆனால் படிக்கின்றவர்கள் வேண்டாம், இளைஞர்கள் பெரியவர்கள் விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை நம்முடைய உபதேசியார் திரு அந்தோனி அவர்களிடம் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே அந்த 16 நாட்கள் தான் தவறாமல் வந்து அந்த இதில் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை 4 மணிக்கும் திங்கட்கிழமை மற்ற வார நாட்களிலே மாலை 6:30 மணிக்கும் தொடங்குவோம். 9 மணிக்குள் முடிக்க திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆகவே இதை பற்றி அன்பிய பொறுப்பாளர்களும் சொல்வார்கள். உங்களுடைய இல்லங்களுக்கு வருகின்ற போது நீங்களும் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 ராஜாக்கள் திருநாள் திருக்காட்சி பெருவிழாவானது இருக்கின்றது. அந்த 3 ராஜாக்கள் பொங்கலோடு பொங்கல் விழாவை இணைத்து அன்றைய நாளில் 8:30 மணி திருப்பலியிலே சிறப்பிப்பது என்று அது அன்று முடிவு செய்யப்பட்டது. அதே போலவே ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு அன்பியத்திலும் அன்பிய கூட்டங்கள் ஏதாவது ஒரு குடும்பத்தில் இப்படியாக இருக்கும். அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய அன்பியங்களிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அன்பிய குடும்பங்களை சந்திப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மற்றவற்றை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த விவிலிய ஞாயிறு கலை திருவிழாவின் போது ஒரு சிலர் பேசிக்கொண்டதை கேட்டேன், நீயும் நம்ம அன்பியம் தானா அப்படின்ட்டு அப்பதான் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அப்படிங்கிறப்ப அன்பியத்தில் இருக்கிறவங்களே தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆக இந்த அன்பிய கூட்டங்கள் இன்னும் அந்த அன்பியத்தில் நம்முடைய உறவுகள் பலப்படுவதற்கும் ஜபத்திலே வளர்வதற்கும் அது உதவியாக இருக்கும். ஆகவே ஜனவரி மாதத்திலிருந்து அன்பிய கூட்டங்கள் ஒவ்வொரு அந்த குடும்பங்களிலே குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு மாதத்தில் 4 ஞாயிறுகள் இருக்கின்றன. நம்முடைய பங்கிலே 13 அன்பியங்கள் இருக்கின்றன. ஜனவரி மாதம் அது முதல் ஞாயிறு மற்றும் 4 அன்பியங்கள், மற்ற இதிலே 3 அன்பியங்கள் என்று பிரித்து வைத்திருக்கின்றோம். அது போலவே 2 அருட்சகோதரிகள் உங்களை வழி நடத்துவதற்காக அந்த அன்பியங்களுக்கு வருவார்கள். ஆகவே அந்த விதத்தில் இந்த அன்பிய கூட்டங்களிலே சிறப்பாக பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களை, கடந்த வாரமே சொன்னேன் இந்த பங்கின் குடும்ப அட்டை பற்றி. ஆகவே ஒரு திரு அவையினுடைய கட்டளை என்ன சொல்கின்றது என்றால், 6 மாதம் ஒரு பங்கிலே இருந்தீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய பங்கு. உங்களுடைய சொந்த ஊரில் தலை கட்டு வரியோ இல்லைன்னா மற்றதையோ நீங்கள் கட்டிக்கலாம். இருந்தாலும் இந்த இடம்தான் உங்களுக்கு பங்கு. நீங்கள் இங்கே தான் ஆன்மீக தேவைகளுக்கு வருகின்றீர்கள். இன்னும் நிறைய பேர் 350க்கு மேலே இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்னும் ரெஜிஸ்டர் ஆகாமல் ஒரு 50க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த எந்தெந்த குடும்பங்களில் குடும்ப அட்டை இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் இந்த பங்கிலே
கடமைகளும் உரிமைகளும் உண்டு. ஆகவே அந்த இல்லங்களுக்கு தான் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் போவோம். அது போல மற்ற வீடு சந்திப்பு போன்றவை ஏதாவது ஒரு நிகழ்வுனாலும் இந்த குடும்ப அட்டை ஒரு மிக முக்கிய அடையாளம். எப்படி நமக்கு ஆதாரெல்லாம் அடையாளமோ அது போல பங்கின் குடும்ப அட்டை தான் நீங்கள் இந்த பங்கை சார்ந்தவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். ஆகவே அந்த அட்டையை இன்னும் பெறாமல் இருக்கின்றவர்கள் இந்த குடும்ப அட்டையை பெற்று பங்கிலே நீங்கள் உறுப்பினராக ஆகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, ஞாயிறு திருப்பலி 8:30 மணிக்கு, வாரத்தில் ஒரு நாள் தான் நிறைய டைம் திருப்பலிக்கு நம்மில் பலர் வருகின்றீர்கள். உங்களில் பலர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். அந்த 8:30 மணி பூசைக்கும் 8:30 மணிக்குள்ளே வரீங்களாங்கிறது யோசிச்சு பார்க்கணும். அதே போலவே குழந்தைகள் ஸ்கூலுக்கு 8:15க்குன்னா உங்கள் அப்பா அம்மாவை அடிச்சு பிடிச்சி அழுது 8 மணிக்குள்ளே கொண்டு போய் விட சொல்கிறீங்களா இல்லையா? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க. ஆகவே அது போல ஆலயத்திற்கும் 8:30 மணிக்கு முன்னாடி பிதாசுதன் போடும்போது கால்பாசி கோயில் இருக்கின்றது. பிரசங்கம் முடியும் போது அரைவாசி முக்காவாசி ஆகுது. திருப்பியும் நன்மை கொடுத்தோன்னே இன்னொரு கால்வாசி கோயில். ஞாயிறு முழு திருப்பலி என்பது எங்கே? ஆகவே யோசித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகின்றேன். ஆகவே நேரத்தோடு திருப்பலிக்கு வந்து முழு திருப்பலியிலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்திருக்கின்றவர்கள் லாரன்ஸ் அமலியா, உங்களுடைய மகள் கேத்ரினுடைய பிறந்த நாளில் நன்றியாக இறையிறக்க அன்பியத்தை சார்ந்த அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த நவம்பர் மாதத்தில் பர்த்டே கொண்டாடுறவங்கலாம் இங்கே வந்துடலாம். அதுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை நல வாரியம் வழியாக நம்முடைய தமிழ்நாடு சிறுபான்மை நல வாரியம் வழியாக முதல் தவணையாக 4,50,000 நம்முடைய ஆலய புனரமைப்பு பணிக்காக ஏற்கனவே வங்கியிலே வரவு வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 1,50,000 மொத்தம் 6 லட்சம் ரூபாய் தமிழக சிறுபான்மை நல வாரியம் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 1,50,000 ரூபாய் இந்த 2 வாரங்களுக்குள்ளாக நம்முடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும். ஆகவே இந்த தொகை வருவதற்கு நிறைய பேர் முயற்சி செய்திருக்கின்றார்கள். அவர்களை பாராட்டுகின்ற விதத்தில் நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, சாகாவரும் தருமணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக்கு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சிறுவர் சிறுமியருக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு நடைபெறும். எங்கள் அன்பின் தாய்மறி என்றும் உங்கள் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உங்கள் அருள் வரங்கள் என்று தேடினோம்.
உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் ஆரோக்கிய தாய் மரியே, என்னை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் ஆரோக்கிய தாய் மரியே, என்னை அரவணை